கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல். குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாமா? நாம முதல்ல தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை, அதாவது பைபிளை படிக்க தொடங்கும் போது அந்த வார்த்தைகள்ல நமக்கு பழக்கம் இல்லாததுனால அந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கோம். அந்த சமயத்துல நம்மளால ரொம்ப எளிமையான, அதாவது பேசிக்கான காரியங்களை மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நாட்கள் கடந்து போகும்போது நம்ம டே பை டே தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஆழமாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பழகி நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பலமுள்ளவங்களா, அதாவது பெரியவங்களா மாறிடுவோம். இப்படி நாம் வளரும்போது தவறான போதனைகளை சொல்லி கொடுக்கும் மனுஷங்களாலேயோ அல்லது நம்மளை தேவனை விட்டும் சத்தியத்தை விட்டும் ரொம்ப தூரமாக நடத்த பார்க்குற தீய மனுஷங்களாலேயோ நம்ம ஏமாற்றப்பட்டு வழி தவறி போக மாட்டோம். தேவனோட சத்தியத்தை நம்ம நல்லா படித்து புரிஞ்சுக்கும் போது நம்மளோட விசுவாசம் இன்னும் உறுதியானதாக மாறும். எனவே குழந்தைகளே, நாம் எளிமையான காரியங்களை படிச்சுட்டு அதோடு நின்றுடக்கூடாது. தினமும் தேவனோட வார்த்தைகளை ஆவலோட படித்து அதில் உள்ள நல்ல காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த காலத்திலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் எப்பவுமே நம்மளுடைய தேவனுக்கு பிரியமான பலமுள்ள நல்ல பிள்ளைகளாக வாழ பழகிக்க வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்கள் பைபிளை எடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களாவே இல்லாமல் சத்தியத்தில் வளர்ந்து பெரியவங்களா மாறி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளையா வாழ்றது எப்படி அப்படின்றத குறித்து இன்னைக்கு நாள் ஃபுல்லாக தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.